الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى فبما رحمة من الله لنت لهم صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அகிலம் முழுக்க மனித சமுதாயத்திற்கு நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். குறுகிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மனங்களை கவர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்புகள், அவர்களுடைய நன்னடத்தைகள், இங்கிதமான அவர்களுடைய அணுகுமுறைகள் தான் மிகச்சிறந்த இஸ்லாமிய பிரச்சார வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்பதாக நாம் வரலாறுகளிலே படிக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹுடைய அருளின் காரணமாக லின்தலகும், நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கதீரல் கல்வி, நீங்கள் கடும் சித்தமுடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டுவிட்டு மக்கள் எல்லாம் பிரிந்து போயிருப்பார்கள். எல்லோரையும் இணைத்து கொள்ளுகின்ற அழகிய பண்பு உங்களிடத்தில் இருந்தது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய. எப்படியெல்லாம் நபி அவர்கள் இங்கிதமாக அரவணைத்து நடந்தார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்த்தால் அவரை பெயரை சொல்லி அழைப்பார்கள். அவரோடு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவார்கள். அவரோடு ஒரு இணக்கமான சூழல் தனக்கு இருக்கிறது என்று காட்டிக்கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளில் உள்ள ஒன்று. மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ஹஜர் பிரதேசத்தை சார்ந்த அஷஜுல் அஸ்ரி என்கின்ற ஒரு மனிதர், வஃப்த் அப்து கைஸ் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. அதில் உள்ள தலைவர் தான் இந்த அஷஜ். இவர் மதீனாவில் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப தூரத்திலிருந்து வியாபாரத்திற்கு வந்திருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பொரு காலத்தில் இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் போயிருக்கிறார்கள். அஷஜ் என்கின்ற இந்த மனிதரை பார்த்த உடனே அவரை பெயரை சொல்லி அழைத்து பேசுகிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பனு அப்துல் கைஸ் என்கின்ற அந்த குடும்பத்தார்களின் முக்கிய தலைவர்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நபி அவர்களுடைய தூதுத்துவ பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், இங்கே ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர் முன்பு எப்போதும் அவரை பார்த்திருக்கிறார்கள். அவர் பெயரை எப்போது சொன்னார்கள். அவரோடு சம்பந்தப்பட்டவரை தனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்தி பேசுகிறார்கள். இங்கே நம்மவும் அப்படித்தான், ரொம்ப நேரம் பழகியிருப்போம், பல ஆண்டுகள் கூட அவரோட தொடர்பு இருக்கும். திடீர்னு அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வருத்தப்பட்டு கொள்வார். ரொம்ப காலத்திற்கு பிறகு ஒருவர் சந்திக்கிறோம், அவர் பெயரை சொல்லுகின்ற போது உங்கள் குறித்துள்ள ஞாபகமும் உங்களை குறித்துள்ள ஒரு புரிந்து உணர்வும் நமக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதைப் போலத்தான் ஒருவரை அணுகுகிற போது அவரை நெருக்கமாக தன்னை காட்டுகின்ற இந்த பண்பாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விசாரிக்கிறார்கள். அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரிடத்தில் தொழுகை நோன்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, உங்கள் குடும்பத்தாரிடத்தில் உங்கள் கூட்டத்தாரிடத்தில் போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். அவர் போகிறார், அதை காட்ட பயப்படுகிறார், மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இவருடைய தொழுகை இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து மக்கள் விசாரிக்க தொடங்கினார்கள். நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்களேன்னு சொல்லும்போது இஸ்லாத்தை பற்றி, ரசூலுல்லாவை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த மக்கள், அந்த கூட்டம் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பனு அப்துல் கைஸ் என்று என்பது பெயர். அவர்கள் 14 பேர் கொண்ட ஒரு தூது குழுவை ரெடி பண்ணி
ரசூலுல்லாட்ட போய் எங்கள் ஊர் சார்பாக நீங்கள் போய் பேசி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்து பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேட்ட கேள்வி இருக்கிறதே, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாம்னா என்ன செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நாங்கள் போய் சொல்லுகின்ற அளவிற்கு சுருக்கமாக இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நாங்கள் கற்றுக்கொண்டு போய் பனு அப்துல் கைஸில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதை போதிக்க போகிறோம் என்று அந்த கூட்டம் வந்தது. கற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, எடுத்து சொல்வதற்கும் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற அவர்களுடைய இந்த ஹதீஸ் இருக்கிறதே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இங்கிதமான அழகிய நடைமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், அந்த வெற்றிக்கு பின்னணியில் அழகிய நடைமுறைகள் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ விஷயங்களை அறிந்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு குடும்பவியலிலே நடக்கக்கூடிய பல்வேறு பண்புகள் குறையோடு இருக்கிறது. நண்பர் வட்டத்தில் நாம் பேச வேண்டிய, பழக வேண்டிய நடைமுறைகள் மிக குறைவானதாகவே தெரிகிறது. எனவேதான் ஒரு மனிதர் தன்னை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு அவருடைய பர்சனாலிட்டி என்கின்ற அடிப்படையான அந்த பழகுகிற பண்புகள் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் போய் அடிபட்டார்கள் என்பது தெரியும். கல்லால் அடிபடுகிறார்கள். கடுமையான ஒரு நேரம், உடல் முழுக்க காயத்தோடு ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த தோட்டத்தின் உரிமையாளர்களும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டு, யாரும் இல்லாமல் மக்காவிலிருந்து தாயிஃபில் வந்து தாயிஃப் நகரத்தில் கல்லடி பெற்று ரசூலுல்லாஹ் வந்து இருக்கிறத பார்த்துட்டு, அந்த பேரித்தம்பலத்தினுடைய அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஒரு திராட்சை கொலையை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு மனிதரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். பணியாளரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பணியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அதை கொடுக்கிற போது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா என்று வாங்கி அதை சாப்பிடுகிறார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கு. நீங்கள் என்னமோ சொன்னீங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் பேச தொடங்குகிற போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ என்ன ஊர் என்று கேட்டார். அவர் சொன்னார், நைனுவா என்ற ஊரிலிருந்து வருகிறேன். ரசூலுல்லாஹ் உடனே, நைனுவாவா, அந்த ஊரில் யூனுஸ்னு ஒரு நபி வந்தார்கள், அவர்களை பற்றி தெரியுமா என்று அவர்களை பற்றி பேசுகிறார். வந்தவர் கேட்டார், யூனுஸ் என்ற ஒரு நபி எங்கள் ஊரில் வாழ்ந்ததாக வரலாறுகள் உண்டு, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எங்கள் ஊரோடு சரி, உங்களுக்கு எப்படி அவரை பற்றி தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் அவரும் இஸ்லாத்தின் தூதுத்துவத்தில் சகோதரர்கள், அல்லாஹ் எங்களை எல்லாம் தூதர்களாக அனுப்பியிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவர் ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசி ரசூலுல்லாஹ் அறிமுகமாகிற போது தோட்டத்திலிருந்து அவர் வெளியே போனாரோ இல்லையோ, அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார். வெளியே போகிற போது முஸ்லீமாக அவர் வெளியே போகிறார். பேசிய நிமிடங்களும் சந்தித்த நொடிகளும் மிக மிக சுருக்கம். தோட்டத்துக்காரர் கேட்டார், ஒரு 2 நிமிஷம் சந்திச்சிருப்பேன், அதுக்குள்ளே நீ இஸ்லாத்துக்குள்ளே போயிட்டியா? அவர் எப்படி உன்னை கவர்ந்தார்? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அந்த தோட்டத்து உரிமையாளர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பழக்க முறை வேற எதையும் சொல்லலை. அல்லாஹ்வை பற்றி பேசவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றிய செய்திகள் இல்லை, பேசுகிற போது இருக்கிற பணி. இன்றைக்கும் இஸ்லாம் குறித்துள்ள பல்வேறு புரிந்துணர்வுகள் குறைவாக இருக்கிறது. முஸ்லிம்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் இருப்பதில்லை. ஒரு சமீபத்தில் நடந்துவிட்ட ஒரு கார் விபத்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மதத்தின் தலைவர், காரை இடித்தவர்கள் யார்? தாடி தொப்பி என்று பேசுகிறார். தாடி வைத்திருந்தார், தொப்பி வைத்திருந்தார், அவர் தான். நான் இன்னும் விளக்கமாக சொல்லணுமா என்று கேட்கிறார். தாடியும் தொப்பியும் எதற்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று பார்க்கிறோம். பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்க, ஒரு யாசகம் எடுப்பவர்கள், பிச்சையை கேட்பவர்கள் வருவார்கள். எங்கே முதலில் வருகிறார்கள் என்று பாருங்கள். நேரடியாக தொப்பி தாடியோடு ஒருவர் நின்றால் நேராக அந்த இடத்துக்கு கூட்டம் வந்துடும். காரணம், முஸ்லிம்கள் இறக்கப்படுபவர்கள், தர வேண்டும் என்கின்ற தர்ம சிந்தனை உள்ளவர்கள். பஸ்ஸில் போய் சைடு சீட்டில் உட்கார முடியாது. வருபவர்கள் முதலில் இவர் முஸ்லிம் என்று பார்த்து விட்டால், அவர் சொன்ன அந்த தாடியும் தொப்பியும் பார்க்கப்பட்டால் உடனே
வந்து கேட்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அது இரக்கத்தின் அடையாளம், நீதத்தின் அடையாளம், சமத்துவத்தின் அடையாளம், சகோதரத்துவத்தின் அடையாளம். ஆனால் இன்றைக்கு உலகளாவிய முறையிலே அது தீவிரவாதத்தின் அடையாளமாய் முத்திரையாய் காட்டப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததைப் போல இஸ்லாமிய தாவா பணி என்பது, இஸ்லாத்தை பற்றி பரப்புதல் என்பது பெரிய மணிக்கணக்கான இஸ்லாத்தை பற்றிய பேச்சு அல்ல, இங்கிதமான நம்முடைய நடைமுறைதான் இஸ்லாத்திற்கு நற்பெயரை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இந்த வரலாறுகள் சொல்லுகின்ற செய்திகளாக இருக்கின்றன. அல்லாஹ் அதன்படி வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.